ஸ்ரீ பேச்சம்மன் ஜோதிட நிலைய அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிடர் இளமர் குமரன் பேசுகிறேன். 2025ஆம் ஆண்டு ஆடி மாதம் கன்னிராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கன்னிராசி நேயர்களே, ராசிநாதன் புதன் உங்களுக்கு 11லும் 10ஆம் இடத்திலும் மாறும். அதாவது ஆரம்பத்தில் 11ஆம் இடத்துல இருக்கிறாரு, அப்புறம் வக்ரம் பெற்று 10ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறாரு. ராசிநாதன் அதே மாதிரி 2 கூடிய சுக்கிரன், 2 9 கூடிய பாக்கியாதிபதி சுக்கிரன் 10ல் 9ஆம் இடத்தில் இருப்பதும், 4 7 கூடிய குரு 10ஆம் இடத்தில் இருப்பதும், 2ஆம் இடத்தை பார்ப்பதும் பொருளாதாரத்துறையில் நல்ல முன்னேற்றங்களை உண்டாக்கும். அதாவது பண வரவு, பொருளாதாரங்கள் நல்ல சிறப்பான சீரான நிலையில் இருக்கும் கன்னிராசி நேயர்களுக்கு. அதே இது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தேவையான இடமாற்றத்தை ஏற்படுத்தும். நிறைய பேர் சொல்லுவாங்க 10ல் குரு வந்துருச்சு, 10ல் குரு வந்தால் பதவி பறிப்பு ஆகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. 10ஆம் இடத்தில் குரு எந்த கிரகங்கள் ஒரு வலுப்பெறுகிறதோ அப்படிங்கும்போது அதாவது உத்தியோகத்தில் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும். 4ஆம் இடத்தை பார்ப்பது உடல் ஆரோக்கியத்தில் நன்றாக இருக்கும். அதேமாதிரி 4ஆம் இடத்தை குரு பார்ப்பது இடம்பொருள் வாங்குவது, வீடு கட்டுவது, அல்லது பிள்ளைகளால் நன்மைகள் ஏற்படுவது, அல்லது பிள்ளைகளுக்கு விரை செலவு செய்வதும் நல்ல மாற்றங்களை உண்டாக்கும். அதே இது 5ஆம் இடத்தை குரு பார்ப்பதும் வெகு கன்னிராசி நேயர்களுக்கு 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அதாவது 2 4 6ஆம் இடத்தை குரு பார்ப்பது எதிரிகளால் நன்மைகள் ஏற்படும். அதாவது சில பேர் சொல்லுவாங்க எதிரிகளால் நன்மைகள் எப்படி ஏற்படும், எதிரி விலகி போயிடுவார், அவ்வளோதான். உங்களை எதிர்த்து வர்றவர் விலகி போயிடுவார், அல்லது அவருடைய வேலையை பார்ப்பார். அப்படிங்கும்போது கடன் பொருளாதாரத்தை நல்ல சிறப்பான மாற்றங்களை உண்டாக்கும். வேலையில் உள்ளவர்களுக்கு நல்ல ஆண் பெண் இருவர்களுக்குமே நல்ல ஐடி ஃபீல்டு, சாஃப்ட்வேர், இந்த லைன் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்குமே புதன் நல்ல அமைப்பில் இருக்கனால நல்ல இடமாற்றம், நல்ல சம்பள உயர்வு, பொருளாதார மேன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தும் உங்களுக்கு. அதே இது 2 9 கூடிய சுக்கிரன் ஆட்சி பெற்றிருப்பது கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு, ஆடை ஆபரணங்கள், பொன்பொருள் சம்மந்தப்பட்டவர்களுக்கு, 11ல் சூரியன் இருப்பது எலக்ட்ரிக்கல் பொருள், எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல மாற்றங்களை உண்டாக்கும். ஜென்ம 12ஆம் இடத்தில் கேது இருப்பது சற்று உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. 6ல் ராகு இருப்பது ரசாயன சம்மந்தப்பட்ட துறைகள் அல்லது மெடிக்கல் சார்ந்த துறைகள் இருப்பவர்களுக்கு நல்ல மாற்றங்களை முன்னேற்றங்களை உண்டாக்கும் உங்களுக்கு. அதே கன்னிராசி நேயர்களுக்கு சனியும் கேதும் சம்மந்தப்பட்டு இருப்பது வண்டி வாகன போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியது நல்ல மாற்றங்களை முன்னேற்றங்களை உண்டாக்கும். படிக்கும் மாணவர்களுக்கு, உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு வெளியூர் சென்று படிக்கக்கூடிய யோகத்தையும், வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகத்தையும் முன்னேற்றங்களை உண்டாக்கும். இந்த கன்னிராசி நேயர்கள் கணவன் மனைவி நல்ல ஒற்றுமையில் அந்நியோன்யங்கள் ஏற்படும். மனைவியால் பல நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் உண்டாக்கும். இந்த கன்னிராசி நேயர்களுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் காளியம்மன் வழிபாடு பண்ணுவது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஜோதிட இளமர் குமரன். நன்றி, வணக்கம்.